Hi everybody, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து இஸ் யூஎஸ்ஏ லைஃப் ரியலி கிளாமரஸ். அதுல வந்து நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து வருவீங்க, அப்புறம் இங்க வந்தா எப்படி இருக்கும் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றத பத்திலாம் கேஷுவலா வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். லைக் நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுல வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சில பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நாங்க எப்பவுமே யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, என்னெல்லாம் பேக் பண்ணிட்டு போகணும், எதெல்லாம் அங்க கிடைக்கும் இல்லையா, எதெல்லாம் அங்க கிடைக்காது. பேரண்ட்ஸா இருந்து பசங்களை பார்க்க வரவங்களும் சரி, இல்ல புதுசா வரவங்களும் சரி, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணோம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் டு பிரிங் அண்ட் வாட் நாட் டு பிரிங் வைல் யூ கமிங் டு த யூஎஸ்ஏ. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ஸோ சொல்லுப்பா, ஃபர்ஸ்ட் என்ன நம்ம இங்க வரும்போது கொண்டு வரணும் இம்பார்ட்டன்டானதுன்னு பார்த்தா? இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து யூஎஸ்ல வந்து இறங்கணும்னு ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க யூஎஸ்ல, ரைட்டா? இவங்க வந்து நானும் என்னோட பையனும் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல கேட்பாங்க, ஸோ இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபைல்ல போட்டு இங்க வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு ஹேண்ட்பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தோம். எடுத்து வர வேண்டியதுன்னா டாக்குமெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்து வருவோம். அடுத்து கண்டிப்பா ஜுவல்ஸ் எடுக்காம வரமாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்திர பண்டங்கள், அப்புறம் மளிகை ஜமான், தேவையானது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு பேச பண்ணுவோம் ஜெனரலா. ஆமா. பட் இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்க போனாலும் நீங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அது ரிஸ்க் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸே வந்து டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான். இந்த ஊர்ல லீகலா இருக்கணும்னா நம்ம எங்க போனாலும் கேரி பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஒரிஜினல் இருக்கணும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரிஜினல் கையில கேரி பண்ணுங்க, கூட ஒரு ஜெராக்ஸ் காப்பி. எல்லாருமே இப்போ 2-3 பேர் வீட்டில் ஃபேமிலியில எல்லாம் ட்ராவல் பண்ணா எல்லார் பேக்லயும் ஒரு காப்பி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் தேர்ட் வந்து இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி உங்க இமெயிலுக்கும் பண்ணி வச்சுட்டு கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு காப்பி. ஏன்னா சப்போஸ் ஏதாவது பை வர்ஸ்ட் கேஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, எங்கேயும் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். திருப்பி நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கினா கூட ஒரு காப்பி நமக்கு வேணும். ஏன்னா ஒரிஜினல் கேரி பண்றோம். அதுவும் இல்லாமல் ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி விட்டு வரும்போது வழியில் எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட நமக்கு பெரிய ரிஸ்க். ஸோ அதனால வந்து ஒரு காப்பி, ஒரிஜினல் காப்பி கேரி பண்ணுறோம், ஒரு டூப்ளிகேட் காப்பி கையில் கேரி பண்ணுறோம், எல்லாரும் பேக்கில் வச்சுக்கிறோம். ஏன்னா எங்கன்னா காட்டணும்னு எடுக்கிறோம் கொள்றோம்னா கூட ஒரு காப்பியை காமிச்சிக்கலாம், இல்லை தேவையான இடத்துல ஒரிஜினல் காமிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு இமெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டா டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியும் பாஸ்போர்ட் கண்டிப்பா வச்சிருப்போம். ரெண்டாவது எந்த விசா மூலமா நம்ம இங்க என்டர் ஆக போறோம் அப்படின்றது, சோ எதுக்காக வரோன்ற விசா அதை ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இல்லையா? சோ அந்த விசா காப்பி கேரி பண்ண போறோம். அப்புறம் நம்ம ஆபீஸ்ல இருந்து ஏதாவது நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க, ஆஃபர் லெட்டர் கேரி பண்ணோம், சம்திங் லைக் ஐடி ப்ரூஃப் மாதிரி ஏதோ ஒண்ணு. அது ஒண்ணு. பிளஸ் அப்புறம் நம்ம இங்க வந்து ஸ்டே பண்ண போற அட்ரஸ் ஏதாவது இருந்தா அதையும் நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இங்க தரஷ்வன் கிட்ட நான் கூட்டிட்டு வரும்போது எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த அட்ரஸும் நாங்க ஒரு காப்பி கையில வச்சிருந்தோம். போட்டோ கண்டென்ட் வந்து எப்பயுமே இதெல்லாம் சில ஸ்டாண்டர்ட் क्वेश्चंस இருக்குது. அதுல வந்து நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க, யார் கூட ஸ்டே பண்ண போறீங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ண, சப்போஸ் ஃபேமிலி தனியா வராங்கன்னா இப்ப நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் அவங்க லாங்குவேஜ் புரிஞ்சு சொல்றதுக்காக ஈஸியா இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம அப்படி இல்லாம நம்ம எல்லாமே பேப்பர் காப்பியா வச்சிருந்தோம்னா நம்ம டக்குன்னு கொடுத்துட்டு கூட நம்ம இப்போ ஓல்டு பேரண்ட்ஸ் அந்த மாதிரி யார் வந்தாலுமே அவங்க எல்லா பேப்பரும் செட்டா வச்சிருப்பாங்க, அவங்க பசங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஒன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க நேரம். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்து கொண்டு வரதுல இன்னும் முக்கியமான விஷயம், மேபி வந்ததுக்கு அப்புறம் தேவைப்பட வேண்டிய விஷயம், பர்த் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் இங்கே வந்து தான் கண்டுபிடிச்சோம், வேக்சின் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா எங்களுக்கும் ஆரம்பத்தில் வரும்போது தெரியாது வேக்சின் ரெக்கார்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பசங்க இருந்தாங்கன்னா, இல்லை பசங்க இல்லை நமக்கே கூட வந்து ஒரு இமிகிரேஷன் ரிலேட்டட் ஏதாவது சப்மிட் பண்ணணும், மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேக்சின் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், சப்போஸ் இன்டர்நேஷனல் பெர்மிட் நம்ம வாங்கியிருந்தோம்னா அதை வச்சு இங்கே வந்து நம்ம அட்லீஸ்ட் ஓட்டலாம், வந்த உடனே வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவர் அதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கணும். பட் ஸ்டில் யூ கேன் ஸ்டில் டிரைவ் லீகலி வந்து கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் விசா ப்ரூஃப், I-797 அப்ரூவல் காப்பி, இந்த பாஸ்போர்ட்டு, இந்த வேக்சின் ரெக்கார்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் போது நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் மார்க் ஷீட்ஸும் இங்கே கேட்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு கேரி அண்ட் ஒரிஜினல்.
அண்ட் ஒரு காப்பி அண்ட் தென் ஒரு இமெயில் கிளவுட்ல ஒரு காப்பி வச்சுக்கிறது, டிஜிட்டல் காப்பி வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ரொம்ப முக்கியமா உங்க பசங்களோட வேக்சினேஷன் ரெக்கார்ட் இருந்ததுன்னா அதை ஃபுல்லா எடுத்துட்டு வாங்க. நம்ம அங்க சின்ன குழந்தையில இருந்து இங்க கொஞ்சம் பெருசா இங்க கூட்டு வர வரைக்கும் என்ன வேக்சின்ஸ் போட்டோமோ அதோட லிஸ்ட் இருந்ததுன்னா இங்க வந்து இமிகிரேஷனுக்கு ஃபைல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடல்ட்ஸோட வேக்சினேஷன் ரிப்போர்ட் கூட கேக்குறாங்க. பட் நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழைய ரிப்போர்ட்ஸா இருந்தா அதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய டாபிக், நம்ம தனியா ஒரு டாபிக்காவே பேசலாம். பட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கேரி பண்ணிட்டு வந்துடுறது பெஸ்ட். சோ தட் நம்ம இங்க வந்தா சில வேக்சினேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இல்லன்னா வச்சுங்க குத்து வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஊசியும் நம்ம போட்டுதான் ஆகணும்ன்றாங்க. அப்படி இல்லைன்னா there is an alternative. மேபி நம்ம அது இன்னொரு டாபிக் தனியாவே பேசலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, சப்போஸ் நம்ம கிட்ட இல்ல, நம்ம ஊர்ல நமக்கெல்லாம் இல்ல, நம்ம இங்க வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதுனா ஒரு இன்னொரு வீடியோல நம்ம பேசலாம். அது ஓகே ஃபைன். சோ இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ்ன்ற டாபிக்ல நம்ம என்னன்னன்றது எல்லாமே சொல்லிட்டோமா? ஆமா, பாஸ்போர்ட், பர்த் சர்டிபிகேட். அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து பர்த் சர்டிபிகேட் எழுதும்போது நம்ம பேர் இருக்காது. சோ அது ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து நம்ம பேர் இருக்கணும் அந்த பர்த் சர்டிபிகேட். நம்ம ஊர்ல வந்து பேர் இல்லாம நம்ம ஸ்கூல்ல கொடுத்து சேர்ந்துருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். பட் இங்க வந்து நம்ம பேர், பர்த் சர்டிபிகேட்ல பேர் இருந்துச்சு, அப்போ உனக்கு பேர் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. சோ அப்ப ரெஜிஸ்டர் பண்ணு, பிறந்த அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல. ஓகே, இப்பெல்லாம் பேர் முன்னாடி வச்சிடறாங்க. எனக்கெல்லாம் இல்ல. ஓகே, எனக்கு இல்ல. சோ நீ வந்து பர்த் சர்டிபிகேட் போய் அப்டேட் பண்ணணும். இங்க வந்து அது வந்து நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம். அட்டார்னி கிட்ட போய் கொடுக்கும்போது எங்க உன் பேரே இல்லைன்றான் பர்த் சர்டிபிகேட்ல. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சம்டைம்ஸ் நீங்க வில்லேஜ்ல எடுத்திருந்தேன்னு வச்சுக்கேன், பர்த் சர்டிபிகேட் வந்து தமிழ்ல இருக்கும். சிலருக்கு ஊர்ல கிராமத்துல எல்லாம் எடுத்தாலும் தமிழ்ல இருக்கும். பட் இங்க அது நம்ம வந்து அப்டேட் பண்ணி, இப்பெல்லாம் வந்து ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ் வெர்ஷன் தான் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. அதே மாதிரி மேரேஜ் சர்டிபிகேட் அகைன் அது வந்து ஒரு ஒரிஜினல் பிரிண்ட் அவுட். நம்ம ஊர்ல ஒயிட் டவுன்லோடே வந்து பிரிண்டபிள் ஒரிஜினல் காப்பி மாதிரி தான். ஸோ அது வந்து மேரேஜ் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆன்லைன்ல இப்போ வந்துட்டு எல்லாமே ஆயிடுச்சு, அதனால அது. பட் ஏதாவது ஸ்பெல்லிங் டைப்போஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம இங்க இருக்கும்போது அங்க போய் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம டிராவல் பண்றோம்னு முடிவு ஆயிடுச்சுன்னா இந்த டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கான்னு பாத்துங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இங்க ஒரு சின்ன டைப் பண்ணா கூட இப்பெல்லாம் பெருசா பாக்குறாங்க. அது நான் வந்து என்னோட நேம்ல வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லிங் ஒன்னு கரெக்ட் பண்ணேன். இவங்க ஸ்பெல்லிங் வந்து 10th சர்டிபிகேட்ல ஒன்னு இருக்கும், 12th சர்டிபிகேட்ல ஒன்னு இருக்கும், டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்ல ஒன்னு இருக்கும். வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ட்டா போட்டுக்க மாட்டாங்கல்ல ஃபர்ஸ்ட் போகும்போது. நம்ம குடுக்குறதா சௌரியத்துக்கு காயத்ரி, காயத்ரி, காயத்ரி அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா பாஸ்போர்ட்ல என்ன நேம் வச்சிருக்கோமோ, நான் ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்க சொன்னாங்கல்ல, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஃபுல்லா ஒரு தடவை கரெக்ட் பண்ணிட்டோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இதுதான் பேர், இனிமேட்டு இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிறத எல்லாத்தையும் இனிமேட் கொடுக்க போறோம் முடிவு பண்ணோம். நியூஸ் பேப்பர்ல அது வந்து ஏன்னா நேம் சேஞ்ச் ப்ராசஸ். அது வந்து நீ ரெண்டு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல ரெண்டு, ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்னு, லோக்கல் லாங்குவேஜ்ல ஒன்னு பப்ளிஷ் பண்ணோம். அதாவது தமிழ் தினமலர்ல கொடுத்தோம், அப்புறம் ஹிந்துல கொடுத்தோம். இல்ல எல்லாரும் எப்பயுமே அப்படிதான். அது வந்து நேம் சேஞ்ச் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நீ பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி 30 days கழிச்சு அதை ஒரு லீகல் டாக்குமெண்ட் எடுத்து போய் தான் நம்ம பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கணும். சோ அந்த பேரை தான் நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். சோ அது நாங்க எதுக்கும் அந்த பேப்பர் கூட நாங்க எடுத்துட்டு வந்தோம், அந்த ஒரிஜினல் நியூஸ் பேப்பரே நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். சரி, நாளைக்கு அதே கேட்டாங்கன்னா என்ன 10th சர்டிபிகேட் 12th சர்டிபிகேட் வேற இருக்கு, பாஸ்போர்ட்ல வேற இருக்கு அப்படின்ட்டாங்கன்னா அதுக்காக அந்த ரிப்போர்ட்டே நம்ம கொண்டு வந்தோம். சோ டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட் மினிமல் லிஸ்ட். இது வந்து கண்டிப்பா ஒரிஜினல்ஸ் இருக்கணும். அது எதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வரோம் அப்படின்றது கூட நம்ம அப்புறம் இன்னொரு சேனல் நம்ம பேசலாம், நம்ம எங்க யூஸ் ஆகும். ஏன்னா இமிகிரேஷன் போறது ஒண்ணு, டிரைவிங் லைசன்ஸ் போறது, பிளஸ் வந்து நம்ம இங்க வந்தோன்னா நம்ம ஊர்ல ஆதார் கார்டு பேன் கார்டு மாதிரி இங்க வந்து SSN அப்ளை பண்ணணும். வந்தோன்னு அந்த SSN அப்ளை பண்றதுக்கு நம்ம பாஸ்போர்ட் ஐடி வேணும், நம்ம பாஸ்போர்ட் தான் வேணும், ஒரிஜினல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் இந்த மேபி எனக்கு அது மட்டும் தான் கேட்டாங்க, பாஸ்போர்ட் ஐடி கேட்டாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டாங்க. இங்க வந்துட்டு நம்ம அப்போ தங்கியிருந்த இது கொடுத்துட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து SSN எடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஒன்னு SSN இல்லைன்னா ITIN ஓப்பன் பண்ணணும், அதுக்கு வெயிட் பண்ணணும். அது வந்து ஓகே, இது இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கண்டிப்பா ட்ரெஸ்ஸஸ் தான். இல்ல ஃபுட் சார், ஃபுட் முக்கியம். ஃபுட் அதுதான் ரொம்ப முக்கியம். வந்த உடனே நேரா நமக்கு என்ன தேவை, சாப்பாடு தான் தேவை. அதுவும் நம்ம ஒரு 24 hours கண்டிப்பா இந்தியன் ஃபுட் மிஸ் பண்ணிருப்போம்.
ஃபிளைட்ல குடுக்குற அந்த சாப்பாடை சாப்பிட்டு வந்து சேர்ந்திருப்போம். சோ வந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுட்னா அதுக்கு நீங்க வந்து ஃபுட் அப்படி கேரி பண்ணிட்டு வந்தீங்க. ஃபுட் கேரி பண்ண முடியாது. அதுதான். சோ நம்ம வந்து எப்படின்னா இம்பார்ட்டன்டான மசாலாஸ்ல இருந்து ரெடிமேட் ஐட்டம்ஸோ அதெல்லாம் நம்ம கொண்டு வருவோம் இல்லையா? சோ அதுதான் நமக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு. மசாலா பவுடர் எல்லாம் கொண்டு வரலாம், நம்ம அரைச்சு கொண்டு வரலாம். பட் ஐ திங்க் நம்ம ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியாது. கொண்டே வரக்கூடாது, யோசிக்கவே தேவையில்லை. அதெல்லாம் எனி ஸ்பைசஸ் நீங்க பவுடர் பண்ணிட்டு ஒரு ஜிப்லாக்ல போட்டு லேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சேஃப். நான் வரும்போது என்னென்னவோ ஒரு இட்லி பொடியா இருக்கட்டும், சாம்பார் பொடி, மசாலா பொடி, அது எல்லாமே வந்துட்டு நம்ம பவுடர் ஆக்கிட்டு ஜிப்லாக்ல போட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது பெஸ்ட். அதுல வந்து நீங்க லேபிள் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறது சேஃப். அதே மாதிரி இங்க நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு வந்தாலும் சரி, எங்கனாலும் சரி, டைரக்டா அப்படியே போய் நீங்க சமைக்கிற மாதிரி செட்டப் தான் இங்க இருக்கும். கேஸ் ஸ்டவ் இருக்கும், மிக்ஸி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். மிக்ஸி இருக்காதுமா? ஓ சாரி, ஆமா, மிக்ஸி இல்ல, அவன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். கரெக்ட். சோ நீங்க வந்த உடனே ஒரு மாவு பக்கத்துல இந்தியன் ஸ்டோர் ஏதாவது இருக்குன்னா கடிக்குண்டா இருக்கு. ஆமா, நிறைய இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு மாவு அவசரத்துக்கு வாங்கிக்கிட்டா கூட ஒரு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை செட்டு கரெக்டா இருக்கும். அப்படிதான் பிளான் பண்ணிட்டு வந்தோம் நாங்க வரும்போது. அதே மாதிரி பாத்திரங்கள் பத்தி கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் இங்க எல்லாமே இந்தியன் ஸ்டோர்ல கிடைக்குது. ஆல்சோ அமேசான்ல எல்லாமே கிடைக்குது இல்லையா? குக்கர் கிடைக்குது, இந்தியன் மிக்ஸி கிடைக்குது, கேஸ்கட் கூட கிடைக்குது, கிரைண்டர் கிடைக்குது. கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே இந்தியால இருக்குது. எல்லாமே இங்க அது கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம அங்க இருந்து கேரி பண்ணிட்டு வரதுக்கு இட்ஸ் வர்த், இங்கே வாங்கிடலாம். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அங்க நான் போயிட்டு ஷாப்ஸ்ல தான் விசாரிக்கும் போது இங்க வந்து யூஸ் பண்றதுக்கான பிளக்குக்கு வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அங்க இருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா 220 வாட். வெயிட் வந்து அது பயங்கரம். நீங்க கிரைண்டரோ மிக்ஸியோ கேரி பண்ணும்போது அதோட வெயிட் எப்படியும் ஒரு 7 kgs கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். வெயிட் ஆமா 7 to 8 kgs கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். சோ அதுவே வெயிட்டும் அதிகம் ஒண்ணு. ரெண்டாவது நமக்கு ஏதாவது அது இங்க வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாம போச்சுன்னா அந்த ரிஸ்க்கும் ஒண்ணு இருக்கு, வேஸ்டா போயிடும். அதனால வந்துட்டு நான் கிரைண்டர் மிக்ஸி எல்லாமே நான் இங்கே வந்துட்டே வாங்கிக்கிட்டேன். அமேசான்ல இருக்கு, அது ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்தியன் ஸ்டோர் நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஷாப்ஸ்ல கூட ட்ரை பண்ணிக்கலாம். பேசிக்கான பாத்திரங்கள்ல எவர் சில்வர் பாத்திரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெய்லி தேவையானதுல நீங்க அங்க இருந்து கொண்டு வர்றது ஓகே தான். பிகாஸ் எல்லாமே இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அந்த இட்லி பாத்திரம் அதெல்லாமே வந்து நம்ம அங்க இருந்து கொண்டு வரது நல்லது. குக்கர் எல்லாம் இங்கே கிடைக்குது, பட் பிரைஸ் தான். இப்ப பிரைஸ் கொஞ்சம் நீங்க அதை யோசிக்கலன்னா நீங்க இங்க வந்தே ஷாப் பண்ணிக்கலாம். இல்ல கிட்டத்தட்ட அந்த ரேட் தான். அது இப்போ மிக்ஸி எடுத்துன்னு வச்சுக்கேன், நம்ம இந்தியால கிடைக்கிற அதே 15,000 இருக்கும், 15-20,000 இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த ரேட் தான் வரும் இங்க. மேபி $200 அதேதான், $200-$250 இருக்கும் மிக்ஸி எல்லாமே. சோ அப்ப கிட்டத்தட்ட அந்த 20,000 வந்துரும்ல. கரெக்ட் தான். அது மிக்ஸி பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க வாங்குறதே பெஸ்ட். நிறைய இருக்கு. காஸ்ட்கோ போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஜார் பிளஸ் வெஜிடபிள் சாப்பர்ல இருந்து எல்லாமே பிளேட்ஸோட தனியா வெரைட்டி கிடைக்கும் அட்லீஸ்ட் இங்க வேற. சோ அது வந்து பெஸ்ட். உங்களுக்கு இல்ல இந்தியன் டைப் மிக்ஸி வேணா இந்தியன் ஸ்டோர்லயே இருக்குது. நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா மிக்ஸியும் இங்க அவைலபிள், வாங்கிக்கலாம். சோ அந்த ரேஞ்ச் தான், 200-250 ரேஞ்சிலே எல்லா மிக்ஸியும் இருக்கு. கிரைண்டர்ஸ் எல்லாம் பார்த்தா 350. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க அதே விலைக்கு தான் கிடைக்கும். பட் நம்ம வந்து அதை கொண்டு வந்து அங்க தான் கொண்டு வந்து இங்க வச்சு யூஸ் பண்ணணும், பயப்பட தேவையில்ல. இங்க எல்லாமே இருக்கு அவைலபிள். பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்பத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து வரும்போது. பட் அப்ப கூட நம்ம பேசிக்கானது அங்க இருந்து கொண்டு வரது ஓகே தான் இல்லையா? இல்ல இங்க நிறைய சாய்ஸஸ் இருக்குல்ல, அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சா இங்க வந்து வாங்கிக்கலாம். பேசிக் ஐட்டம் மட்டும் அங்க இருந்து எடுத்து வந்தா கூட இங்க வந்து நம்ம வேண்டியது எக்ஸ்ட்ரா வேண்டியதெல்லாம் இங்க கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும்ல பாத்திரங்கள். அரிசி பருப்பு இதெல்லாம் கொண்டே வரக்கூடாது. சோ அப்படி எதையுமே எடுத்துட்டு வந்துடாதீங்க. மசாலாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே பவுடரா ஜிப்லாக் பண்ணி எடுத்துட்டு வரலாம். எல்லாமே கிடைக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஊர்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் இங்க சின்ன பாட்டில்ல இருந்து இவ்வளவு பெரிய பாட்டில் வரைக்கும் ஊர்க எல்லாமே கிடைக்கும். நீங்க கொண்டு வரதெல்லாம் வேஸ்ட், வெயிட்டுக்காக தான். மேபி நீங்க இப்ப அது ஒரு சென்டிமென்ட் இருக்கு, அம்மா பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஓகே, அது நமக்கு வந்து எடுத்துட்டு வந்தாதான் ஓகே. பட் நீங்க வந்து ஒரு ரேண்டம் கடை ஊருகாத வாங்கி எடுத்துட்டு வர போறீங்கன்னா அது இங்கே இருக்கு. சோ நீங்க அப்படி வந்து பிக்கெல்லாம் எடுத்துட்டு வர வேணாம். அது அந்த ஆயில் ஸ்பில் அதெல்லாம் வேற நம்ம பயந்துட்டே இருக்கணும். அதுக்கு வந்து இல்ல இப்ப இது டிராவல் பேக்கிங் பண்றாங்க எல்லாருமே. பட் அதுதான் சென்டிமெண்ட்ல இப்ப அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் வச்சு நம்ம அம்மா ஞாபகமா கூட ஒரு ஃபீலிங்கோட சாப்பிட்டுக்கலாம். பட் கடையில வாங்க கொண்டு வாங்க. பிகாஸ் நீங்க இங்க வந்து வாங்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு இந்தியா ஃபிளேவர்ல இருக்காது. அது நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். எவ்வளவு நாள் கொண்டு வந்தாலும் எவ்வளவு நாள் சாப்பிடுவோம், ஒரு வாரம் சாப்பிடுவீங்க அட்லீஸ்ட். கொஞ்சம் உங்களுக்கு இந்த புது என்விரான்மெண்ட் செட் ஆகுற வரைக்கும் ஒரு கிரேவிங்ஸ்க்கு எடுத்துட்டு வரலாம், அவ்வளவுதான். ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இந்தியால மாதிரி டேஸ்ட் இருக்காது. அது உண்மைதான். ஆமா.
அது வந்து எப்படி சொல்றது, நம்ம அங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு கீல சாப்பிட்டுருப்போம்ல, இங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருந்தாலும் அந்த கீயே ஃப்ரெஷ்னாலும் இந்த வெதருக்கே கொஞ்சம் வேற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் இறுகின மாதிரி ஆயிடும். அந்த அது மாதிரி எப்படி சொல்றது இல்ல, மெல்ட்டியா இருக்க மாதிரி இருக்காது. அதனால வந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்தியா தான் பெஸ்ட் கொண்டு வரதுக்கு இல்ல. எவ்வளவு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். ஆளுக்கு 2 பெட்டி கொடுப்பாங்க. ஐயோ அதுக்கு வேற யாராவது சண்டைக்கு வந்துட போறாங்க. வசதியா இருக்கவங்க ஒரு கப்பல்ல கூட திங்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல நீங்க இன்னும் வசதி இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நீங்க இங்க வந்துருங்க, ஒரு 2-3 months எக்ஸ்ப்ளோர் பண்ணி கடலாம், அப்புறம் கொரியர்ல போட்டு அப்புறம் நீங்க தாராளமா அங்க இருந்து கொரியர்ல போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பூஜா ஐட்டம்ஸ், ஆமா பூஜா ஐட்டம்ஸ்லாம் நான் கொரியர்ல தான் போட்டேன், நான் எடுத்துட்டு வரல, இங்கேயும் வந்து ஷாப் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லா விசேஷத்துக்கும் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாவது நான் ரீஸ்டாக் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல புதுசான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நான் அங்க இருந்து இங்க நிறைய இருக்குல்ல, கருடவேகா அப்படி நிறைய இருக்கு, டிஹெச்எல் என்னவோ ஏதோ ஒண்ணு, பட் அதுல வந்து நம்மளே பார்த்து விசாரிச்சு அனுப்பிச்சிடலாம். அது ரிஸ்கே இல்ல. அவங்களே வந்து எது எடுத்துட்டு போனா எது அவங்க சொல்லிடுவாங்க, நீட்டா பேக் பண்ணிடுவாங்க, வாசலுக்கு வந்துரும், அவ்வளவுதான். சோ அது ஈஸி. வரும்போதே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா லைட்ல ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்ல வராம அந்த டைம்க்கு நீங்க தேவையானது எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு தோணும். அதுக்காக தான் நீங்க மத்ததெல்லாம் வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து கிளாத்ஸ் அண்ட் ஜுவல்லரி அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அவங்க டாபிக் இம்பார்ட்டன்ட் தானே. ஏன் டாபிக் என்ன, ஜுவல்லரி எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். எல்லாம் மொத்தத்தையும் கொண்டு வந்துருங்க. மொத்தத்தையும் எல்லாம் கொண்டு வராதீங்க. அந்த பீரோ எப்படியும் வீட்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்கு, உங்களுக்கு 3 பீரோ இருக்கும், 3 பீரோ அலோ பண்ணா எடுத்துட்டு வந்துருங்க. அப்படிலாம் இல்ல. சொல்லுப்பா கிளாத்ஸ் சொல்லு. என்ன ஃபர்ஸ்ட் கிளாத்ஸ் பேசிடலாமா? கிளாத்ஸ் பேசிடலாம். ஏன்னா கிளாத்ஸ் வந்து நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து அங்க போன உடனே குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டர் கிளாத்ஸ் நிறைய பேக் பண்ணுவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்வேன்னா, மேபி ஸ்வெட்டர்ஸ்லாம் 1-2 எடுத்து வரலாம், வந்தோடனே இறங்கினோடனே கொஞ்சம் தாங்க லேயர்ஸ்க்கு. பட் எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அங்க போயிட்டு நம்ம அதை வாங்கணும். ஏன்னா அதுதான் அந்த வெதர் கண்டிஷன் ட்ரெஸ்ஸஸா இருக்கும் எப்பயுமே. ஸோ அது வந்து பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது நம்ம இந்தியால இருந்து வாங்கி ஒரு 10 எடுத்து வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க வந்து வாங்கிக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஹெவியானதெல்லாம் அங்க இருந்து வாங்கவே வராதீங்க. இங்க இருக்கிறது வந்து வெதர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த ஸ்டேட்டுக்கு வேண்டிய வெதர் ஸ்பெசிஃபிக்கா தான் அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இப்போ நம்ம ஈஸ்ட்ல இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், வெஸ்ட்ல இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எந்த ஊர்ல போய் லேண்ட் ஆகிறோமோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க அங்க இருந்து இங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா சுடிதார் கொண்டு வாங்க, சில்க் சாரீஸ், பட்டு வேஷ்டி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க இதெல்லாம் கொண்டு வாங்க. ஆனா வந்து நீங்க வந்து அங்க இருந்து வந்த உடனே இங்க நம்ம வந்து போன உடனே ஒரு பட்டு சாரி, காஞ்சிபுரம் பட்டு சாரி கட்டிட்டு காஸ்கோ போவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு தான் கட்டுவோம். அதனால அது லிமிட்டடா வச்சுக்கிட்டு ரெகுலர் யூஸ்க்கு வேண்டியது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக், மேபி ஒரு 10 days 15 days வர மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் மத்தெல்லாம் இங்க வந்து வாங்குறதுதான் நான் ரைட்னு சொல்லுவேன், நான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது கேரி பண்றது வந்து யூஸ் இல்லை, ட்ரெஸ்ஸஸ் அது இங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க அத்தியாவசியமா தேவையான விஷயங்களுக்கு அந்த நீங்க அதை யூஸ் காட்டன் வந்து கண்டிப்பா இங்க தேவைப்படும். இங்க ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் வரைக்குமே நமக்கே வந்து காட்டன் போடணும்னு தோன்ற அளவுக்கு தான் இங்க கலிபோர்னியா வெதர் இருக்கும். அதனால கண்டிப்பா காட்டன் எல்லாம் நம்ம இந்தியால இருந்து எடுத்துட்டு வர்றது பெஸ்ட். அதே மாதிரி இப்போ ஒரு வெக்கேஷன் வரோம் அப்படின்னு சொன்னா நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, அடுத்த வெக்கேஷன் நான் போற வரைக்கும் நடுவுல தீபாவளி, பொங்கல், நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி அப்படி என்ன விசேஷம் வருதோ அது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி சில்க் சாரி புதுசெல்லாம் நான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவேன். இவங்களோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ், பையனோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே நான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவேன். சப்போஸ் நான் போல அப்படின்னாலுமே நான் அங்க கருடவேகா அந்த மாதிரி அதுலயாவது போட்டு இங்க அனுப்பிச்சிருவோம். ஆனா இந்தியன் அவுட்ஃபிட் வந்து நமக்கு அங்க இருந்து வர்றதுதான் பெஸ்ட். இப்ப தீபாவளிக்கு இந்த வருஷம் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சென்னையோட ஆட்ல அது வந்து நமக்கு இங்க தேடணும்னா அப்படி கிடைக்காது. கொஞ்சம் முன்னாடி வருஷத்தோட டிசைன் அப்படிதான் இருக்கும். இல்லாட்டி இங்க இருக்கு ஒரு ஷாப்ஸ் இருக்கு, அதை விட ஷாப்ஸ் விடுங்களேன், ஆன்லைன்ல இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம்ல சாரீஸ் எல்லாம் விக்கிறாங்க, ஆர்டர் பண்ணலாம், டைரக்ட் ஆர்டர் பண்ணலாம் இப்பலாம். ஆமா, அதெல்லாம் ஒரு நல்ல பியூர் சில்க் சாரினா ஒரு $200-$250 அப்படி வாங்கலாம். பட் உங்களுக்கு அங்க இருந்துதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொரியர் போட்டு எடுத்துட்டு வந்துடுறது பெட்டர். இல்ல நீங்க ஒரு வெக்கேஷன் போறீங்கன்னா பிளான் பண்ணி ஒரு அடுத்த ஒரு 5 அக்கேஷனுக்கு என்னவோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து அங்க இருந்து கொண்டு வந்துடலாம். நீங்க காட்டன் சில்க் எல்லாம் இந்தியால இருந்து கொண்டு வர்றது பெஸ்ட். மத்தபடி நீங்க நார்மலா வீட்டுக்கு போடுற டி-ஷர்ட்டோ ஷார்ட்ஸோ அது எல்லாமே வந்து இங்கே நல்லா இருக்கு. இல்ல இங்க வாங்குனா கரெக்ட்டா இருக்கும். ஆமா, நிறைய ஜீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரதெல்லாம் வேஸ்ட், இங்கே நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஜீன் ஒரு 4 எல்லா பிராண்டுமே இங்க இருந்து வரது தான். ஐ மீன் அங்க தயாரிச்சு இங்க வருது. நீங்க எடுத்து வச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வெயிட் வந்துரும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமா, ஜீன்ஸ் இங்க வந்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து இங்க ரொம்ப, அதாவது நம்ம அம்மா வந்து ஃபர்ஸ்ட்
இந்த ஒகேஷனுக்கு வாங்கி கொடுத்தாங்க, தம்பி வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்கு போய் வாங்கி கொடுத்தா அப்படி ட்ரெஸ்லாம் சென்டிமெண்டல் வேல்யூ, அதெல்லாம் கண்டிப்பா வந்து எப்பவுமே வந்து அதர் தேன் கேரி பண்ணணும். அதெல்லாம் நமக்கு அது நம்ம கேரி பண்ணணும், யோசிக்கவே கூடாது. அப்படிலாம் இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு வந்துருங்க. சோ ஒகேஷன் நம்ம போட்டோம் ஞாபகமா இருக்கும் நமக்கு. சோ அது ஒண்ணு. சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜுவல்லரி இல்லையா? சொல்லுங்க. மொத்த ஜுவல்லரி கழுத்துல, இப்போ இந்தியாவில் இருக்க கல்யாணத்துல எல்லாம் பாக்குறோம், கழுத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு வந்துடாதீங்க. சென்டிமெண்டல் ஜுவல்லரி இருக்கும்ல, இப்ப நம்ம தாலி போடுறோம் இல்ல பேங்கிள் போடுறோம், டெய்லி யூஸ்க்கு என்ன போடுவோம் அது வரைக்கும் எடுத்துட்டு வந்தா ஓகே. இல்ல நீங்க வந்து இப்போ ஒரு தீபாவளி பொங்கல்லாம் நம்ம கண்டிப்பாவே நல்லா ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதுக்கேத்த ஜுவல்லரி மாதிரி எடுத்துட்டு வர்றது பெஸ்ட். அவ்வளவு ஜுவல்ஸ் நம்ம கொண்டு வந்து இங்க யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு இருக்காது. அகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ரெகுலர் யூஸ்க்கு எடுத்து வரலாம். அதை விட ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி ரொம்ப பெஸ்ட். நீங்க அங்க இருந்து வாங்கினாலும் சரி, இங்கேயுமே நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு. சோ நீங்க அதுல கூட வந்து அந்தந்த சாரிக்கு மேட்சா எப்படியோ அந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கிக்கிறது பெஸ்ட். நிறைய எல்லாம் ஜுவல்ஸ் அங்க இருந்து எடுத்துட்டு வர வேணாம். இன்னொன்னு, நீங்க ஜுவல்லரி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணிடுறது நல்லது. உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுலயே வந்து நீங்க இப்போ மளிகை சாமான் எதை வச்சிருக்கீங்களா, கோல்டு வச்சிருக்கீங்களா, கேஷ் வச்சிருக்கீங்களா, உண்மையா என்னவோ அது உண்மையை மட்டும் டிக் பண்ணிடுங்க. வச்சுட்டு அவங்க கேட்கும் போது நம்ம வந்து செக்யூரிட்டி செக்ல வந்துச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபைன் மாதிரி ஆயிடும் கடைசியில். ஏன்னா டிக்ளேர் ஏன் அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு இந்த ஃபார்ம்ல எல்லாம் கொடுத்துருக்கோம், நீங்க இதை டிக்ளேர் பண்ணல ஆனா இங்க கொண்டு வந்திருக்கீங்க, ஸோ இதுக்கு இந்த ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லைங்க எனக்கு தெரியல யாரோ பேக் பண்ணாங்க அப்படின்னா, அது கொண்டு வந்திருக்கோமோ அதை அப்படியே டிக்ளேர் பண்ணா உண்மையா. ஏன்னா கேஷ் எவ்வளவு கேரி பண்ணணும் ஒரு லிமிடேஷன் இருக்கு, கோல்டு எவ்வளவு கொண்டு வரணும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த லிமிட்ல இருந்துச்சுன்னா அவங்க செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க, அவ்வளவு. அதே மாதிரி நீங்க உங்களோட சூட்கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. நமக்கு தெரியாம நம்ம அம்மா வச்சாங்க இல்ல அப்பா வச்சாங்கன்னா அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நம்ம இங்க வந்து அவங்க அதை கேட்கும் போது ஐயோ எனக்கு தெரியாது எங்க அம்மா வச்சாங்க அப்படிலாம் சொன்னோம்னா நம்ம ஏதோ ஃபேக்கா பண்ற மாதிரி இருக்கும். அதனால அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. உங்க சூட்கேஸ மூடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு, நான் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி என்னோட போன்ல கூட வச்சுப்பேன். சோ தட் நமக்கு ஏதோ பல டென்ஷன்ல வந்துட்டு இருப்போம், அதெல்லாம் நமக்கு ஒன்னு ரெண்டு மறந்தாலுமே நம்ம நோட்ஸை பார்த்துட்டு நம்ம இருக்கு இல்லன்னு டிக் பண்ணிட்டு நம்ம போனோம்னா நமக்கு வந்து அது சேஃப். சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் கேரி பேக்ல நம்ம இது லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட 100 ml பாட்டிலா போட்டு. ஆமா கரெக்ட். ஸோ 100 ml மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சீ த்ரூ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ப்ளஸ் டிரான்ஸ்பரண்ட் கவர்ல போட்டு வச்சிட்டோம்னா ஸ்கேனிங் ஈஸி, அவன் பார்த்துட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இல்லைன்னா அது ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி காட்ட சொல்லுவாங்க. ஸ்கேனர்ல வந்து கேட்ஜெட்ஸ் பத்தி பேசுவோம் அடுத்து இல்லையா? கேட்ஜெட்ஸ் என்னென்ன, ஆமா கேட்ஜெட்ஸ் பத்தியும் பேசி ஆகணும். கரெக்ட். ஸோ லேப்டாப் கொண்டு வரலாம், லேப்டாப் வந்து 2 கூட கொண்டு வரலாம் ஒருத்தர். ஸோ அது வந்து பர்சனல் யூஸ் போது ஒன்றும் பிரச்சனை, பேக் பிரிக்காம கொண்டு வந்தா தான் ஏன்னு கேட்பாங்க. பட் யூசிங் லேப்டாப்னா 2 கூட கொண்டு வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர் பேங்க், கேமரா, பவர் பேங்க் முக்கியமா நம்ம வந்து கேரி பேக்ல தான் வச்சுக்கணும், செக்இன் பேக்ல வைக்க கூடாது. ஸோ வச்சா டிஸ்போஸ் பண்ணுவாங்க, அது டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேப்டாப்பும் வந்து செக்இன் பேக்ல வச்சிடாதீங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து இங்க பேட்டரி இருக்க எல்லாத்தையுமே வந்து அவங்க இங்க கேரி பேக்ல வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ செக்இன் பேக்ல போடக்கூடாது. ட்ரைபாட் கூட 2-3 இதுல வந்து கேட்பாங்க. இல்ல இது நம்ம இந்த 360யோட எக்ஸ்டெண்டர் கரெக்ட் செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து லிமிட், அந்த லென்த் நீட் வேணா அது ஆமா ஒரு சர்டன் லென்த் மேல இருந்தனால அதை வந்து செக் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்க அதனால தான் நாங்க என்ன பண்ணோம், ஏன்னா நாங்க கேள்விப்பட்டோம் இது மாதிரி அதை கொண்டு போனா செக்யூரிட்டில விட மாட்டாங்கிறாங்க, செக் பண்றாங்கன்னு. அதனால நாங்க அந்த பாக்ஸ்லயே வச்சு கொண்டு போனால அதை பார்த்தாங்க, செக்யூரிட்டி ஸ்கேன்ல புடிச்சிட்டாங்க அதை. அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து பார்த்துட்டு செல்ஃபி ஸ்டிக் ஓகே அலோடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இல்லைன்னா அது அந்த மாதிரி மெட்டல் ஜெனரலா அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால நீங்க எந்த ஃபிளைட்ல வரீங்களோ அதோட படிச்சிடுறது நல்லது. என்னென்ன கேட்ஜெட்ஸ் அவங்க எதுல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி பேக் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். ட்ரோன்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னா அதுவே வந்து ட்ரோன் வந்து எப்படின்னா 250 grams கீழே இருந்ததுன்னா ஐ திங்க் தே அலோவிங், அதுக்கு மேல போச்சுன்னா பெர்மிட் வேணும்னு கேட்பாங்க, பெர்மிஷன் இருக்கான்னு கேட்பாங்க. ஏர்லைன்ஸ் டிஃபர் ஆகும், எந்த கண்ட்ரி போறோம்ன்றதையும் பொறுத்து இருக்கு. சோ அதெல்லாமே நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க ட்ரோன் எடுத்துட்டு வரதா இருந்தா. மத்தபடி கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா. சோ கேட்ஜெட்ஸ் வந்து அதுதான். ஆனா கேட்ஜெட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இங்க வாங்குறது பெஸ்ட் இல்ல. இப்ப நீங்க ஏதாவது இங்கதான் வர போறீங்க அப்படின்னா நீங்க கேமராவோ இல்ல என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ போனோ எதனாலும் சரி நீங்க இங்க வந்து வாங்குறது பெஸ்ட். புதுசா அங்க இருந்து வாங்கிட்டு வரதை விட நீங்க இங்க நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க அப்பப்போ, அதனால உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்ல டீலா இருக்கும். சோ இல்ல சம் ஆஃப் தி ஃபோன்ஸ் வந்து இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்து இங்க வர்க் ஆக கூட போகும். ஆமா சில ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வர்க் ஆகாது, அந்த IMI அங்க இருக்கும்,
பட் இங்க வந்தீங்கன்னா IMEI வந்து இங்க ரெகக்னைஸே பண்ணாது. ஸோ அதனால மோஸ்ட்லி இங்க வரவங்க எல்லாருமே ஆப்பிள் வாங்கணும், இல்ல இந்த இங்க இருக்க போன்ஸ் நம்ம வாங்குவோம் இல்லையா. பட் அதுதான் கம்ஃபர்டபுளும் கூட நமக்கு. இங்க இருக்க நீங்க அங்க போன் வாங்கினா இங்க இருக்க இது 5Gன்றதுனால தானே? இல்ல அது இல்ல, சில போன்ஸ் வந்து இங்க கேரியர்ஸ் சப்போர்ட் பண்ணாது. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நீங்க அங்க இருந்து நம்ம போன் எடுத்துட்டு வந்துட்டு இங்க சிம் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கேட்டு வாங்குங்க. நீங்க அங்க போன் கம்பேட்டிபிள் US கம்பேட்டிபிள் கேரியர் கம்பேட்டிபிள்னு கேட்டா அதுக்கப்புறம். ஆமா, நீங்க இங்க வந்து ஷாப் பண்ணி போறீங்கன்னா எனி கேட்ஜெட்ஸ் நீங்க அங்க ஃப்ரீயா வந்துட்டு இங்க வந்து ஷாப் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்புறம் முக்கியமானது வந்து இங்க வந்த உடனே செலவு பண்றதுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு விஷயங்கள் இருக்குல்ல, சொல்லுங்க அத பத்தி சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் கேஷ் கையில கேரி பண்றது நல்லது. மீன் டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறது வந்து. இன்னொன்னு வந்து டிராவல். ஆமா, வந்து இறங்குனது இஃப் சப்போஸ் கேப் தேவை, இன்டர்நேஷனல் டிராவல் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுல வந்து கார்டு பெஸ்ட். இன்டர்நேஷனல் டிராவல் கார்டு ஒரு மேபி எவ்வளவு டாலர்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம இங்க வந்து யூஸ் பண்றது கரெக்டா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கான பிரச்சனை இல்ல. ஆமா, டிரான்சிட்ல எதுவும் சாப்பிடணும் அப்படினா இன்டர்நேஷனல் கார்டு இருக்கிறது பெஸ்ட். நமக்கு கேஷ் டிராவல் கார்டு இருந்தா கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் வந்து நமக்கு தேவைப்படாது. பட் நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அங்க இருந்து அதே மாதிரி தான் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கேபுக்கு காசு அந்த மாதிரினா அந்த அளவுக்கு கொஞ்சமா இந்தியன் கேஷ் எடுத்துட்டு வந்தா போதும். முக்கியமான டாபிக் எல்லாம் பேசிட்டோம். அதை விட முக்கியமான ஒரு டாபிக் வந்து என்ன எடுத்துட்டு வர கூடாதுன்ற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து முக்கியமா என்ன எடுத்துட்டு வரணும். சப்போஸ் வந்து நமக்கு ஒரு பேசிக் மெடிசன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ குழந்தைங்க கூட்டு வரணும்னா சில மெடிசன்ஸ்லாம் இருக்கும், அது மாதிரி கேரி பண்ணணும். ஸோ அப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷனோட கொண்டு வரணும். ஸோ தட் ஏன்னா சில இங்க வந்து அலோவ் பண்ணும். பிரிஸ்கிரிப்ஷனோட வந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று முக்கியமான சப்போஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் கிடைக்கும். எதுக்கு போனாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க. பட் இந்த ஊர்ல ஆன்டிபயோட்டிக் அப்படி வாங்கவே முடியாது. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கு, அது ஆன்டிபயோட்டிக் தான் கேட்கும் அப்படின்னா தயவுசெய்து ஆன்டிபயோட்டிக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months வர மாதிரி எடுத்துட்டு வந்துறது நல்லது. இல்லைன்னா இங்க வாங்கவே முடியாது, ஆன்டிபயோட்டிக் வாங்க முடியாது. ஏன்னா இங்க வந்து அது ஓவர் த கவுண்டர் கிடைக்காது. நீங்க என்ன மெடிகேஷன் நீங்க ரெகுலரா போடுறீங்களோ அதை நீங்க பல்கா கொண்டு வரணும்னாலுமே உங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துட்டு வரது பெஸ்ட். எனி இன்ஜெக்ஷனும் எடுத்துட்டு வர போறீங்க, இல்ல உங்களுக்கு இதுதான் சூட் ஆகுன்ற மெடிசன்ஸ்னா பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோட் பேட் மாதிரி எழுதியோ இல்ல எதுவோ உங்களோட ஹிஸ்டரி என்னவோ அது மாதிரி நீங்க எழுதி எடுத்துட்டு வந்துடுறது பெஸ்ட். அது வந்து இங்க ஓவர் த கவுண்டர் கிடைக்கும். பட் இங்க ஸ்ட்ராங் மெடிகேஷன் போட்டாதான் சில பேருக்கு கோல்டு போகும்ன்றதுலாம் இருக்கு. அப்படி எல்லாம் இங்க வந்து கிடைக்காது. சோ உங்களோட மெடிசன்ஸ் என்னவோ அது நீங்க வந்து வித் பிரிஸ்கிரிப்ஷன் கொண்டு வரது சேஃப் இல்லையா. அடுத்து நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு பார்த்தா வெஜிடபிள்ஸ், சீட்ஸ் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. மீட், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது இல்ல. நம்ம ஏதாவது செடியோட இதெல்லாம் நம்ம இங்க போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க ஏதாவது அங்க நம்ம பூச்செடி இல்ல ஏதாவது ஒன்னெல்லாம் வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து இங்க கிடைக்காதுன்னு நினைச்சு நம்ம மல்லிகில்லி அந்த மாதிரிலாம் ஏதோ ஸ்டிக் அந்த மாதிரி எதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வராதீங்க. பிளான்ஸ் ரிலேட்டட்ல அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆமா, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அவங்க எப்படி செக் பண்ணாலும் எனிதிங் தட் கேன் கேரி ஜெர்ம்ஸ் அதை உள்ள விட மாட்டாங்க. அதனாலதான் அவங்க அரிசி, பருப்பு, சீடு இந்த மாதிரி எந்த வெரைட்டியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் நம்ம பெஸ்ட் நம்ம எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துட்டு வர்றது. இன்னும் நமக்கு மில்லட்ஸே கூட பவுடர் பண்ணி எடுத்துட்டு வர்றது சேஃப். எனி மில்லட்ஸ், சத்து மாவு அந்த மாதிரி எடுத்துட்டு வரீங்கன்னா அதெல்லாம் நம்ம தெரியாம கூட அந்த சீடோட இருக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க. எல்லா சத்து மாவும் நீங்க அங்கேயே பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறது பெஸ்ட் இல்லையா. அப்புறம் அதான் மோஸ்ட்லி நம்ம வந்து டாபிக் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். என்னெல்லாம் கொண்டு வரணும், என்னென்ன கொண்டு வரக்கூடாது, பேசிக் ரெக்குவயர்மெண்ட். இது ஒரு செக்லிஸ்டா வச்சுட்டோம்னா ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன் ஒர்க் அவுட் ஆகும் இது. பட் அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அது அப்பப்போ கொரியர் போட்டு எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளஸ் நீங்க வந்து இங்க இறங்கி உங்களை எதுக்காவது ஸ்டாப் பண்ணி கேக்குறாங்கன்னா நீங்க வந்து உடனே நர்வஸ் ஆகாம டென்ஷன் ஆகாம நீங்க ரிலாக்ஸ்டா என்ன பர்பஸ் என்னன்றது அவங்க சாதாரணமா கூட கேட்டிருக்கலாம் இல்லையா. சும்மா அவங்க அப்படியே ரேண்டமா இப்படி ஒரு 10 பேரை விட்டு ஒருத்தர அப்படி கேட்பாங்க. நம்ம வந்து உடனே ஐயோ என்ன நம்மளை பார்த்து கேக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. நம்ம கூலா பொறுமையா நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் காமிச்சு சப்போஸ் அவங்க வந்து சூட்கேஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கூட ஓபன் பண்ணி என்ன ஏதுன்னு காமிச்சிட்டு நம்ம அதை வந்து ஃப்ரீயா அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ரொம்ப டென்ஷன் ஆறுதோ இல்ல நம்ம ரொம்ப அப்படியே பதட்டமா கோவப்படுறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே கூடாது. ஒண்ணு அது ஆகும், பதட்டம் ஆகும். அது நேரத்துக்கு எல்லாருக்குமே அந்த கேட் கிட்ட நிக்கும் போது இந்த என்ட்ரில இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி இதுக்கப்புறம் உள்ள போறோம் அப்படின்னு போது அந்த இடத்துல நிக்கும் போதுதான் ஒரு திகில் நிறைந்த தருணங்களா இருக்கும் அது எல்லாருக்குமே. பட் அவங்க நார்மலா தான் கேட்பாங்க, அவங்க நீங்க எதுக்கு வரீங்க, இங்க போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பேசிக் காரணம் தான். நீங்க இங்க ஒர்க் பண்ண உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ண வராரா, ஓகே நீங்க டிபெண்டா வந்திருக்கீங்களா, இல்ல நீங்க தான் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்களா, அப்ப எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போறீங்க,
யார் சம்பளம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க, யார் உங்களுக்கு இங்க யார் டேக் கேர் பண்ணி போறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. சிம்பிளா தான் கேட்பாங்க. அவங்க நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ல இருந்து அதையும் கேட்பாங்க. அப்படி ஏதாவது மிஸ் ஆகுது, நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது, அவங்களால வெரிஃபை பண்ண முடியலதான் ஓகே இதுக்கு நீங்க இந்த சொன்னீங்களா இதுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். மற்றபடி பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க நம்ம கேரி பண்ற டாக்குமெண்ட் தான் அவங்க விசாரிக்க போறாங்க. நமக்கு விசா அப்ரூவல் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகரியில தான் ரிலேட்டடா அவங்க கேட்க போறாங்க. ஸோ இது சம்பந்தமா ஒர்க் பண்ண இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். சோ அதுக்கு கிளியரா அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா கிளாரிபிகேஷனும் கொடுத்துட்டோம்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதே மாதிரி நம்ம டெக்ளேர் கரெக்டா பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவும் ப்ராப்ளம் இல்ல. மெடிசன்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன்ஸும் நம்ம கையில இருக்கிறது பெஸ்ட். சோ எனிதிங் நீங்க வந்து ஒரு சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட்டும் ஒரு வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படி சிச்சுவேஷன்ஸ். கரெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சோ ஆளுக்கு 2 சூட் கேஸ் கொடுப்பாங்க. ஆமா, 23 kgs அலோடு. அப்புறம் ஒரு சின்ன சூட் கேஸ் கொடுப்பாங்க, அது வந்து 7 kgs அலோடு. அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கேரி அ லேப்டாப் பேக். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. லேப்டாப் பேக் கேரி பண்றோம், இந்த சூட் கேஸ் கேரி பண்றோம், அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக் ஏதாவது எடுத்துக்கலாமா, இல்ல ஹேண்ட் பேக் எடுத்துக்கலாமா, இல்ல அதுக்கு பதில் தான் லேப்டாப் பேக் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அப்படி இல்ல. லேடிஸ் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருப்பாங்களா, அதை அலோவ் பண்ணுவாங்க. ஆன் டாப் ஆஃப் லேப்டாப் பேக் இன்னொரு ஹேண்ட் பேக்கும் நீங்க எடுத்துக்கலாம், அது வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபியூஷனே வேணாம். எல்லா ஏர்போர்ட்டுமே எல்லா ஏர்லைன்ஸ்லயுமே அது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இல்லை லேப்டாப்லேயே பேக்லேயே கூட நீங்கள் வேறு திங்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாலும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. பட் சில ஏர்லைன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுடைய கேரி ஆன் பேக் அதோட சைஸ், இப்போ சைஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் ட்ராவல் பண்ணல, அது பார்க்கணும். பட் வெயிட் வந்து 7 kg சொல்கிறாங்கல்ல, முன்னாடிலாம் செக் பண்ண மாட்டாங்க. ஓகே கேரி பேக்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பட் இப்போ சில ஏர்லைன்ஸ், நான் லாஸ்ட் 2 தடவை நம்ம ட்ராவல் பண்ணும்போது கேரி ஆன் பேக் ப்ளஸ் உங்களுடைய லேப்டாப் பேக், சப்போஸ் நீங்கள் ஹேண்ட் பேக்கை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 12 kgக்குள்ள வருதான்னு பாக்குறாங்க. அப்படி இருந்தா அலோவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அவங்க வந்து மேம் யூ ஹேவ் டு மூவ் இட் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஒன்று நம்ம 23 kg செக்இன் பேக்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் அதில் மாற்றி போடலாம். இல்லை நம்ம 3 பேர் போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்குள்ள அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க அந்த லோடு அப்படின்னு பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் வந்து நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன், 23 kgனா 23 kgக்கு அப்படியே நிறைச்சிடாதீங்க. பிகாஸ் ஒரு இடத்துல அவங்க வெயிட் செக் பண்ணும்போது இந்த மிஷின்ல வந்து மாறுது வேல்யூவேஷன். வீட்ல பார்க்கும்போது ஒரு வெயிட் இருக்கும், அவங்க ஏர்போர்ட்ல பார்க்கும்போது வேற வெயிட் இருக்கும். அந்த டென்ஷனே எடுத்துக்காதீங்க. ஒரு 2 கிலோ கம்மியா எடுத்துட்டு வர்றது பெஸ்ட். ஒரு 2 கிலோ வெயிட் எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிருங்க, அதுக்கப்புறம் துணியை பேக் பண்ணுங்க, அப்புறம் அந்த 2 கிலோ வெயிட் எடுத்து வெளில வச்சிருங்க. ஸோ தட் சேஃப். அது ஒன்று தம் ரூல். பட் நாங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு வெயிங் மிஷின்ல பார்த்தோம், ஒரு கேரி வெயிங் மிஷின்ல பார்த்து கரெக்டா எடுத்து தான் போனோம். ஏர்போர்ட்ல போனா 52 பவுண்ட்ஸ், பவுண்ட்ஸ்ல பார்த்தா 50 பவுண்ட்ஸ், 52 பவுண்ட்ஸ் காமிச்சது. உடனே அவங்க சொல்லிட்டாங்க ஓகே யூ ஹேவ் டு பே $100 அப்படின்ட்டாங்க. என்ன இது 2 பவுண்ட் தானே, நோ வி கேனாட் அலோவ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு அவங்களே என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, ஓகே ஹெவி பேக் நான் போட்டுறேன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு அமிச்சிட்டாங்க. நான் என்னடா இது சரி வேற எங்கன்னா போனோம்னா நம்மளுக்கு பே பண்ண சொல்லுவாம இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடைசியில நம்ம அப்போ பாம்பேல போயிறோம்னா அங்க போயிட்டு வெயிட் போட்டா 19 கிலோ தான் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. 4 கிலோ கம்மி. எடுத்துக்கலாமே. சாக்லேட் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகும்போது நிறைய இதை யோசிச்சு நம்ம கேஜி 19 கேஜி காட்டுதாங்க போனா பெட்டி. இங்க 52 கேஜி 52 பவுண்ட்ஸ் காமிச்சது. எனக்கு எப்படி அவங்க ஆனா இவங்க சொன்னாங்க நீ அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ, எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்து நீ இங்க காசு கட்டாம போன. பாம்பேலயும் போயிட்டு அவன் வந்து நீ 25 கிலோ வச்சிருக்கப்பா தம்பி நீ கட்டுப்பா அப்படின்னா மாட்டிருப்போம். சோ அதனால வெயிட் வந்து நம்ம ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா கம்மியா எடுத்துட்டு போறது நல்லது, சேஃபர் சைடு. அங்க போயிட்டு நம்ம அது ஒரு டென்ஷன் பெட்டி ஓபன் பண்ணி நீங்க எடுத்து வைங்கன்னுவாங்க, அது ரொம்ப அதுதான் இரிட்டேட்டிங்கா இருக்கும் நமக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்தியா டு யூஎஸ் டிராவலுக்கு வேண்டிய பேசிக் ப்ரிப்பரேஷன் பத்தி நம்ம இந்த வீடியோல பேசணும். ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். பெஸ்ட் விஷஸ் டு ஆல் யுவர் ட்ரீம்ஸ். நம்ம ட்ரீம் வர்சஸ் ரியாலிட்டி பார்த்தோம். நீங்க வந்து நேரா இங்க வாங்க, ரியாலிட்டி என்னன்னு நீங்களே ஃபேஸ் பண்ணுங்க. பட் கம் ப்ரிப்பேர்ட். ஓரளவுக்கு போக போக நம்ம அட்ஜஸ்ட் ஆகிடுவோம். எந்த இடத்துக்கு போனாலும் வந்து நம்ம அடாப்ட் ஆகிடுவோம்னு நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வருவீங்க. இங்கே வந்து உங்களோட ட்ரீம் என்னவா இருந்தது, உங்கள் ரியாலிட்டி எப்படி இருந்தது, மேபி ஃபியூச்சரில் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வேற என்னமா? So அவ்வளவுதான். So that's it for the video. Thank you so much for choosing to watch this vlog. And உங்களோட flight experiences ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. லைட் நாங்க இதை எடுத்துட்டு வந்தோம், அப்ப வந்து இப்படி கேட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்க உங்களோட இது ஷேர் பண்ணீங்கன்னா அதுல நாங்களும் தெரிஞ்சுப்போம். பட் இந்த வீடியோ பாக்குற யாரும் கமெண்ட்ஸ் படிச்சா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்ப கமெண்ட் பண்ணாலும் நீங்க அப்படிப்பட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. சோ அத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. That's it. Yeah.
தேங்க்யூ ஸோ மச். பாய்.